கரண்ட் இல்ல, போன்ல வேற சார்ஜ் இல்ல. இன்னைக்கு எப்படிதான் பொழுது போதா தெரியல. தாத்தா, வீட்டுல வேற கரண்ட் இல்ல, போன்ல வேற சார்ஜ் இல்ல. இன்னைக்கு எப்படிதான் பொழுது போதா தெரியல. என்ன பேரண்டி சொல்ற? போன் இல்லைன்னா பொழுது போகாது. இந்த காலத்து சோதனை பத்தியா? எங்க காலத்துல கரண்டே இல்லாம பொழுது போக்கணும். என்ன தாத்தா சொல்றீங்க? கரண்டே இல்லாமல பொழுது போக்கணுங்களா? அது கூட பரவாயில்ல, போன் இல்லாமல எப்படி தாத்தா? என்ன சொல்ற? போன் இல்லைன்னா பொழுது போகாது. எங்க காலத்துல மொபைல் போன் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இந்த காமிக்கிறீங்கவா? பாத்தியா, நாங்க அந்த காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு. ஆனா இந்த காலத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? நாங்க எப்படி இருக்கிறோம்? அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றேன் கேள். அந்த காலத்து விடுமுறை நாட்கள்ல நாங்க ஒன்னா உட்காந்து சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். நாங்களும் தான் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம். நீங்க சாப்பிட்றதும் நாங்க சாப்பிட்றதும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாமா? பார்க்கலாமே. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்கள் வாழ்க்கை வேற, ஒன்று மட்டும் வேற. மத்த நாட்டு சுவையில்லாமே ஒத்த வேலை உடையா போல, சுத்தமான நம்ம சுவையோ ஆட்டா தந்து உசிரா போல. சாப்பிட்ற விஷயத்துல தான் இப்படி இருக்கிறீங்கன்னா விளையாட்டை எப்படி சாமி விளையாடுறீங்க? ஸ்கூல் விட்டு வந்த விளையாட ஆரம்பிச்சா நைட்டு 8 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான். இது எப்படி இருக்கு? எனக்கும் ஆசையா தான் இருக்கு. எங்க விளையாட்ட பாருங்க.
விளையாட்டுக்கு நீங்க விளையாடுற விளையாட்டுக்கு உள்ள வித்தியாசத்தை புரியுதாப்பா? ஆமா தாத்தா, நானும் விளையாடணும்னு ஃப்ரெண்டு கூட போய் ஜாலியாக வெளியே விளையாடணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. ஸ்கூல் விட்டு வந்த உடனே அம்மா கையில் ஸ்நாக்ஸையும் ஃபோனையும் கொடுத்து வீட்டிலே உட்கார வச்சிடுறாங்க. அதே மீறி போனால் கீழே விழுந்துருவேன், அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன்னு என்னை பயமுடுத்தி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு கதவை சாத்திடுறாங்க. இது விளையாட்டை மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லைப்பா, இதில் நிறைய ஆரோக்கியமும் இருக்கு. நீங்களும் வெளியே போய் விளையாடினா உங்களுக்கும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த ஃபோன் வந்ததுலேருந்து உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டுமா போச்சு, மனிதனுக்கு இருந்த ஒரு மனிதாபியமும் இல்லாத அளவுக்கு கொண்டு போயிட்டுருச்சு இந்த ஃபோன். மனிதாபிமானமே இல்லையே. மனிதாபிமானம்னா என்ன தாத்தா? இதோ பார் மனிதாபியத்தை. பாதை தூரமே வாழாலம் கொஞ்சமே தேவ சுகம்